நம்ம SmileyTrips.comல தாய்லாந்து டூர் பேக்கேஜ் ₹10,000க்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. For more details contact SmileyTrips.com. கமர்ஷியல் போலீஸ் ஸ்டோரி மாதிரி இது கண்டிப்பாக இருக்குது. இது நான் ஒரு ப்ரொமோஷனுக்காகலாம் சொல்ல. ஆக்ஷன் பண்ணுறதுலாம் அவருக்கு வந்து ரொம்ப ஜுஜுபி, ரொம்ப ஆக்ஷனாக பூந்து விளையாட விஷால் சார். போன 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கமர்ஷியல் படங்களை நம்ம இப்போ ரசிக்கிறது இல்லை. அதுக்கு முந்தின 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படங்களை இப்போ நம்ம இவன் வந்து ஒரு மேஜிக் மேனுங்க. மொத்தமாக இது வரைக்கும் எனக்கு இந்த ஒரு 1.5 வருஷத்தில் அவர் பேசுனதெல்லாம் சேர்த்தா ஒரு A4 ஷீட்டில் எழுதி முடிச்சிடலாம். இப்படி நம்ம ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னாரு. இவ்வளோ தான் அவர் சொன்னது. ஷூட்டிங் கிளம்பி போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது கூட எடுத்து மாட்டிட்டு எங்கள் ஏரியா உள்ளே வராது அப்படி அந்த எனர்ஜியில் தான் போகும். ஆனால் இவ்வளோ பேர் சேர்ந்து பண்ணதை ஒரே ஆளாக நின்று கிரெடிட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒன்று பண்ணிட்டாரே அப்படின்ற அளவுக்கு. லத்தியோட ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தில் யுவன் சங்கர் ராஜா அவரோட பிஜிஎம் இருக்கும். தேட்டரில் பார்க்கும்போது இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். சினிமா மலர் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் விமல்குமார். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியை சரியான யுக்தியில் பயன்படுத்தணும்னா வெற்றி அடையலாம். இயக்குனர் வினோத்குமார் அந்த சக்தியை லத்தியா மாற்றிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். நல்ல இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சார், ஒரு இயக்குனருக்கு அறிமுக படம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த லத்திக்கான விதை உங்கள் இதயத்தில் விழுந்தது எப்போ சார்? அதாவது உதவி இயக்குனராக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கதைகள் பண்ணுவோம், நிறைய படிப்போம். முக்கியமாக படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் நிறைய படம் பார்ப்போம். அப்போ என்னென்னா நம்ம ஒரு நாள் டைரக்டர் ஆனோம் அப்படின்ற லட்சியம் மட்டும் எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஆம்பிஷன் இருக்கும். நம்ம இப்படி படம் பண்ணலாம், அப்படி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாயல் மட்டும் இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதும் சரி, நம்ம படிக்கிறதுலையும் பார்க்குறதுலையும் நமக்கான ஜேர்னல் இதாக இருக்கும். நம்ம த்ரில்லர் பண்ணுவோம், நம்ம ஹாரர் பண்ணுவோம், நம்ம கமர்ஷியல் பண்ணுவோம், நம்ம ஆக்ஷன் பண்ணுவோன்ட்டுன்னு எல்லாருக்குமே வகையறாவுக்குள்ளே பிரிச்சுக்கணும் நம்ம. ஆனால் அப்படி நம்ம பிரிச்சுட்டு போகும்போது இதை கதையாக எடுக்கலாம் அப்படின்னு தோன்ற விஷயம் டெய்லியும் ஒன்று தோணும். இந்த சிந்தனை இருக்குது பாருங்கள், டெய்லி ஒரு விஷயம் தோணும். ஏதோ ஒன்று பார்க்குறேன், இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு. ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் சொல்லுவார், அப்படியா ரொம்ப நல்லா இருக்கே, இது படமாக எடுக்கலாமே அப்படின்னு ஒரு சொல்ல, தம்பி நீங்கள் யார் அப்படின்னு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணும். அந்த சிந்தனை தோன்றது வந்து ஒரு இயல்பான விஷயந்தான் ஒரு உதவி இயக்குனருக்கு. ஆனால் அதை மேற்கொண்டு ப்ராசஸ் செய்கிறதுக்கான சக்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிந்தனையின் வலு இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் ஒவ்வொரு படமும் ஒரு விதையும் விரிச்சிட மாற மாதிரியான ஒரு பெரிய ஆற்றலாக நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கானது நான் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டேபிளோட ஒரு காப் ஸ்டோரி, ஓகேங்களா. ஆனால் நம்ம இது வரைக்கும் பார்த்த தமிழ் சினிமாவில் பார்த்த கமர்ஷியல் போலீஸ் ஸ்டோரி மாதிரி இது கண்டிப்பாக இருக்காது. இது நான் ப்ரொமோஷனுக்காகலாம் சொல்ல. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாசிக் வகையறால் ரொம்ப லைவான ஒரு கமர்ஷியல் மூவியாக இருக்கும். ஆடியன்ஸ் விரும்புகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸ்கிரிப்ட் ஓவர், எழுதி முடிச்சிட்டோம். இதுக்கு ப்ரொடக்ஷனு, ஹீரோ, இந்த தேடல் எப்படி இருந்தது? ஆமாம், அந்த ஸ்கிரிப்ட் ஓவர்னு சொன்னீங்களே, அது சீக்கிரமாக டக்குன்னு முடிஞ்சதில்லை. பட் ஆனால் இப்போது ஆண்டு கணக்கெலாம் ஆகலை. எனக்கு ஒரு 3-4 மாதங்களில் நான் ஓரளவுக்கு இப்படி ஆரம்பித்து இப்படி போய் இப்படி முடிக்க போது நான் ஒரு பவுண்டர் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் டைமில் கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மார்ச் 18 போல் முடிச்சு பவுண்டர் முடிச்சிட்டேன். ஸ்டார்ட் ஆன ஸ்கிரிப்ட் இயர் 2019 டிசம்பர் கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் பண்ணேன். லாக்டவுன் அந்த. ஆமாம், நான் 18 மார்ச் வந்து ஸ்கிரிப்ட் முடிக்கிறேன். மார்ச் எண்டு வந்து லாக்டவுன் போடுறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் ஸ்கிரிப்ட் எப்போவுமே ஒன்று முடிச்சிட்டோம். ரீரைட்டுன்னு நடக்கும். நம்ம ஸ்கிரிப்ட் எப்படி ரீரைட் பண்ண தான் அது ஷைன் ஆகும் கண்டிப்பாக. அது உலகம் ஃபுல்லாக சொல்கிற கருத்து தான், சொந்த கருத்துலாம் கிடையாது. இந்த லாக்டவுன் பீரியட்லாம் எனக்கு ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஹீரோவுக்கும் சரி, பாஷா மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண படங்களாகட்டும், இன்னும் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கமர்ஷியல் பண்ணி. ஸோ இப்படி இந்த ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸாக அவன் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணுன்றது என்னோட ஒரு பெரிய கனவு. ஸோ அதனால் நான் இந்த கதையை சூஸ் பண்ணிவிட்டு சும்மா நம்மளும் கமர்ஷியல் படம் எடுத்தோம், நம்மளும் ஒரு படம் எடுத்தோம், வந்தால் அடித்தான் ஃபைட்டு, சாங்கு, டான்ஸு அப்படின்னு போகாமல் இது எவ்வளோக்கு எவ்வளோ லைவாக கொடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு சினிமா வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குது. இது நம்ம கண்ணெதிராக பார்த்துட்ருக்கோம். போன 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கமர்ஷியல் படங்களை நம்ம இப்போ ரசிக்கிறது இல்லை. அதுக்கு முந்தின 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படங்களை இப்போ நம்ம ஏண்டி கூட பண்ணுறோம். நம்ம இல்லை, சிலர் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும்னா இப்போ மக்கள் ரொம்ப அப்டேட்டாக இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க, எல்லாம் ஓடிடியும் கையில் வச்சுருக்காங்க, எல்லா ரெஃபரன்ஸும் பார்க்குறாங்க, யூடியூப்பில் போட்டால் எல்லா டியூட்டோரியலும் இருக்குது. ஒரு ஷார்ட்டோட லென்ஸ் கொண்டு நான் ஒரு ஆடியன்ஸே ஒரு 3 கேட்டகரியாக பிடிச்சா எல்லாருக்கும் முடியுது. இன்னொரு ஃபிலிம் மேக்கர் பாராட்டுறதை விட இன்றைக்கி வந்து மூவி லவர்ஸ் வந்து நிறைய அதிகமாகிட்டாங்க.
சினிமா பார்க்குற நார்மல் ஆடியன்ஸை விட மூவி லவர்ஸாக நிறைய பேர். ஸோ இவங்களை கவர்ற மாதிரி ஒரு படம் எடுக்கணும். ஸோ எல்லா சென்டர்லையும் எல்லா ஆடியன்ஸுக்கும் போகணும். ஸோ ஒரு ஹீரோவை நம்ம முன்னிறுத்தி படம் எடுக்கும்போது அந்த ஹீரோக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், அவங்களுக்கும் ரசிக்கிற மாதிரியான வரணும். ஸோ அப்படியே ஒரு கமர்ஷியல் கதையாக ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் இந்த லத்தி சார்ஜ். ஓகே, விஷால் சார் அப்படின்னாலே ஸ்டண்ட் வந்து ரசிகர்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு. ஆமாம், இந்த படத்துல 50 நிமிஷம் கண்டினியூவா ஸ்டண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டண்ட்ல இன்ஜுரிஸ் எதுவும் நடந்ததா? ஸ்டண்ட்ல விஷால் சார் எப்படி இருந்தார்? ஸ்டண்ட்ஸில் இன்ஜுரி நிறைய இருந்தது. நிறைய நீங்களே வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய ஒரு காலில் அடிபட்டுச்சு, கையில் அடிபட்டுச்சு. அது காரணம் என்னென்னா, இது ஸ்டண்ட் கோரியோ வந்து லைவாக வந்து இந்த ப்ரீ கோரியோவாக நாங்கள் பண்ணாமல் அவர் வந்து விஷால் சார் இறங்குவார். இந்த 4 பக்கத்துலேருந்து சர்வைவல் ஜேர்னரில் பண்ணோன்னதுக்காக 4 பக்கமும் அடிப்போம், அதுலேருந்து அவர் தப்பிச்சு போவார். அந்த லைவை இது பண்ணும். அடிக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் டம்மியான பொருட்களாக தான் இருக்கும். பட் அந்த மனநிலை இருக்குல்ல, உள்ள போய் அடிக்கும்போது எந்த பக்கத்தில் எது வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பண்ணிட்டு போயிட்டு தப்பிக்கிறது வேறு, அதை டாக்குமெண்ட் பண்ணுறது வேறு. ஆனால் நம்ம அதை கேப்சர் பண்ணுறோம்ல அந்த ஈவெண்ட்டை, அது வந்து கேமராமேனுக்கும் டாஸ்க்காக இருந்துச்சு. இந்த படத்தோட கேமராமேன் பாலசுப்ரமணியன் சாருக்கு, பாலகிருஷ்ணா தோட்டா இன்னொரு கேமராமேன், 2 பேருக்குமே டாஸ்க் ஆனிச்சு. அனதர் டைம் விஷால் சாருக்கு இந்த மாதிரியான ஸ்டன்ஸ், ஏன்னா ஆக்ஷன் அவர் விரும்பி ஆக்ஷன் பண்ணுறதுலாம் அவருக்கு வந்து ரொம்ப ஜுஜுபி, ரொம்ப ஆக்ஷன்னா பூந்து விளையாடுவார் விஷால் சார். ஆக்ஷனை இன்வால்வ் பண்ணுவார், ஒவ்வொரு படத்தோட ஆக்ஷனை கரெக்டாக பிரித்து சொல்லுவார், அந்த ஃபைட்டோட லென்த்தை சொல்லுவார். ஓகேங்களா, நம்ம ஒரு சீன் எப்படி நாம வச்சுருக்கோமோ அந்தமாரி ஒரு கிக்கு மிஸ் இதெல்லாம் நாம வச்சுட்ருப்பார் கரெக்டாக. அவர் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், அவர் அந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு ஆக்ஷன் அவருக்கு பெரிய பலம். அவருக்கு வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வர்ற ஒரு விஷயம் வந்து ஆக்ஷன். அது இல்லாமல் விஷால் சார் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல நடிகர். அடுத்தடுத்த கேள்விகள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இவ்வளோ நல்லா வந்ததுக்கும் விஷால் சார் ஒரு முக்கிய காரணம். அப்புறம் இந்த கிரேட் பீட்டர் ஹெயின் மாஸ்டர் அவரோட கொரியோவில் இதை வந்து இந்த கதையை கேட்ட உடனே எல்லா டெக்னீஷியனுமே கதை பிடிச்சி பண்ணுவாங்க பிரதர். இந்த படத்தில் கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோ, உங்களுக்கு தெரியும் பீட்டர் ஹெயின் மாஸ்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட். இதை பல நேரங்களில் சொல்லியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து அவரோட இது இருக்கும். இது என்னென்னா ஃபைட்டுன்னு போகிற ஒரு கதையே கிடையாது. இது வந்து செயின் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும், அதுக்கு நடுவில் ட்ராமா வரும், ஆக்ஷன் வரும், அந்த மாதிரி போகிறது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் படமாக இது வந்திருக்கு. சார், விஷால் சுனைனா இவங்களோட பேர் அந்த கெமிஸ்ட்ரி எவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அண்ட் சுனைனா எப்படி இந்த மூவிக்குள்ள கதை எல்லாம் ஓகே ஆகி ஆஃபீஸ்லாம் போடுற ஸ்டேஜில் ஆர்டிஸ்ட் யாருன்னு ஆப்ஷன் பண்ணும்போது சுனைனா மேம் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன ஆப்ஷன் வந்து சுனைனா மேம் கிடையாது. கதை எழுதும் போது எனக்கு மைண்டில் ஒரு ஹீரோயின் இருப்பாங்களே, ஒருத்தவங்க மைண்டில் வச்சு தான் ராதிகா ஆப்தே வச்சு தான் பண்ணேன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விஷால் சார் ஹீரோ அப்படின்னும் போது விஷால் சாரோட பண்ணவங்களை கெமிஸ்ட்ரி யார் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, யார் பண்ணுவோன்னும் போது சுனைனா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டாகவே அவங்கள ரொம்ப பிடிக்கும். சம்மர் படத்தில் அவங்க ஒரு சின்ன போர்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க ஒரு ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சுனைனான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே விஷால் சாருக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணாங்க. அப்படி தான் உள்ளே வந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு கதை வந்து லைன் வந்து ஃபோனில் தான் நரேட் பண்ணேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே வந்தாங்க. ஒவ்வொரு சீனுமே மெனக்கெட்டு தான் பண்ணாங்க, சாதாரணமாக சும்மா வந்து இது பண்ணுற மாதிரி. அதேமாதிரி அவங்களை அப்ரோச் பண்ணதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்ககிட்டேருந்து ஓகே இது பண்ணுறதும் சரி எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப எதாக இருந்தாலும் அவங்க ஒன் மோர் மேம், இல்லை மேம் இது மிஸ் ஆயிடுச்சு மேம், இல்லை மேம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு எது சொன்னாலும் ஓகே அப்படின்னு கேட்டு பண்ணுவாங்க. நான் இப்போ அவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் தான் அவங்களுக்கு. ஒரு ட்ராமா குயின் கேரக்டர், ஒரு ஹஸ்பண்ட் கிட்டே எதுக்கு இருந்தாலும் நடித்து ஹஸ்பண்டை ஓகே சொல்ல வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். அது இவங்க 2 பேருமே வந்து அன்மேரிடுங்க, விஷால் சரி. ஆனால் என்னென்னா 2 பேருமே உண்மையிலேயே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு பக்கத்து வீட்டில் அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா 2 வீட்டில் நடந்துட்டு இருக்கோம்ல, அதை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ லைவாக அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கும். எங்களுக்கே அந்த போர்ஷன்லாம் பார்க்கும்போது குறிப்பாக பாலசுப்ரமணியம் சார் கேமராமேன் அடிக்கடி சொல்லுவார், அந்த ஒரு ஒண்டரே இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ஒண்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு அது சாரும் ரொம்ப நல்லா சினிமாட்டோகிராஃபி பண்ணாருன்னு வச்சிங்களேன். அது ஸோ அப்படி தான் சொன்னீங்கன்னா மேம் வந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக எப்படி விஷால் சாரோட நிறைய படங்கள்லேருந்து இந்த படம் வித்தியாசமாக தெரியுமோ அதேமாரி விஷால் சாரோட அந்த பேரிங் கெமிஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் ஆனதில் இது முக்கியமாக இருக்கும். சார், யுவன் சங்கர் ராஜா, விஷால் இவங்களோட இணையினாலே அந்த படம் வந்து பயங்கரமான ஹிட்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த படத்தில் நீங்கள் வந்து டைரக்டரா மியூசிக் டைரக்டர்கிட்ட சிட்டிங் எப்படி இருந்தது? என்னென்னா யுவன் சங்கர் ராஜா சாருக்கு வந்து நாங்கள் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் கதை சொன்னோம். ஏன்னா சார் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஃபஸ்ட்டு நம்ம
நம்ம ஊர்லேயே இல்லை. அவர் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் நம்ம நாட்டிலே இல்லை. அவர் வந்து வேறு நாட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் இது ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணும்போது தான் அவர்கிட்ட வீடியோ காலில் கதை சொன்னேன். சார் இப்படி ஆரம்பிச்சு இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு நாள் சொன்னேன். ஷூட்டிங் முடிஞ்சு ஈவினிங் முடிஞ்சு போய்ட்டு நைட்டில் சொன்னேன். சார் இதெல்லாம் நடக்குது இப்படி நடக்குது சார் அப்படி கதை சொல்லி முடிச்சேன். யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ரொம்ப கம்மியாக பேசுகிற ஒரு மனிதர். நான் தான் சொல்லணும்னு கிடையாது. மொத்தமாக இது வரைக்கும் எனக்கு இந்த ஒரு 1.5 வருஷத்தில் அவர் பேசுனதெல்லாம் சேர்த்தா ஒரு A4 ஷீட்டில் எழுதி முடிச்சிடலாம். அவ்வளோதான் பேசியிருப்போம். அவன் முடிஞ்சோன்னே வாவ் குட் இந்த 2 வார்த்தை சொன்னார். இப்படி நம்ம ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னாரு. இவ்வளோ தான் அவர் சொன்னது. இதை விட ஒரு அப்ரிஷியேஷனே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சேன். சொல்லிட்டு ஓகே நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னாரு. இந்த வார்த்தைகள் தான் முதல் எனக்கு சொன்னது. அதுக்கப்புறம் கம்போசிங் உட்காந்தோம். சாங் பண்ணும்போது ஒரு டியூன் போட்டோன்னா கேட்டோம். கேட்டு சார் டியூன் நல்லா இருக்குது சார். சார் இன்னும் நான் கொஞ்சம் அதிகமாகவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டேன். இது ஒரு நல்ல கண்டென்ட் உங்களுக்கு. சரி இல்லை சார் இந்த பாட்டு வந்து நல்லா இருக்குது சார் டியூனு, ஆனால் இது சார் அந்த மாதிரி இருக்கணும் சார். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது வருது இந்த சீன், அந்த சீனெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்த முடியும். ஓ இன்னும் பர்சனலாக இருக்கணுமா அப்படின்னு சிம்பிளாக சொல்லு போட்டு திருப்பி அங்கேயே உட்காந்து இது பண்ணார். ஒரு நல்ல டியூன் கொடுத்தாரு. அந்த பாட்டு தான் ஊஞ்சல் மனம் பாட்டு வந்து கார்த்திக் நேத்தா எழுதினார். கார்த்திக் நேத்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸிஸ்ட். அந்த படத்தில் வந்து இவர் நம்ம கேமராமேனாக இருந்தால் நல்லா இருக்குமே, இவர் நமக்கு எடிட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம்ல. அப்படின்னு ஆசைப்பட்டு எனக்கு மனசுக்கு பிடிச்சி கிடைச்ச ஒரு வந்து கார்த்திக் நேத்தா. மற்ற எல்லாருமே எனக்கு பிடிக்காம இல்லை, நான் ரொம்ப விரும்பின ஒரு. ஆமாம் கார்த்திக் நேத்தா அவரோட சிந்தனை ரொம்ப அழகாக இருக்கும். கார்த்திக் நேத்தாவோட சிந்தனை இருக்கு, அது ரொம்ப அழகாக இருக்கும். அவர் நடந்துக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் எல்லாத்தையும் தாண்டி அவரோட எழுத்துக்கும் சிந்தனைக்குமே கூட வித்தியாசம் இருக்குது. ஒன்றுக்கு ஆப்ஷன் கொடுக்கறது, இல்லை சார் இது இப்படி அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு இது பண்ணுறது. அவர் போராடுவார். அவரு நமக்கு சொல்லுவார் இல்லைங்க நல்லா வந்துடும், நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருங்க நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தேத்தி நமக்கு ஒன்று கொடுப்பாரு. அதனால் அந்த மாதிரி தான் அந்த பாட்டு வந்துச்சு. அண்ட் யுவன் சங்கர் ராஜாவோட BGM படத்தோட இன்னொரு உயிர் நாடி, ஒரு மெயின் பில்லருங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ ஒரு வருஷமாக நாயா பேயா அலைஞ்சி ஷூட்டிங் பண்ணி விஷால் சார் நடித்து அப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ஒன்று வச்சா பக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணி ஈக்குவலாக ஒன்று வச்சுட்டார். ஏன்னா இவ்வளோ பேர் சேர்ந்து பண்ணதை ஒரே ஆளாக நின்று கிரெடிட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒன்று பண்ணிட்டாரே அப்படின்ற அளவுக்கு யுவன் ரொம்ப நல்லா பண்ணார். எக்ஸ்ட்ராடினரி BGM அவ்வளோ சூப்பராக. ரீசெண்ட் டைமில் ஒரு ஆக்ஷன் படத்தில் யுவன் சார் வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அதை நான் பெருமையாக சொல்லுவேன். இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டோ இல்லை ஹைலைட் பண்ணி சொல்லுறதெல்லாம் எதுவுமே கிடையாது. லத்தியோட ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தில் யுவன் சங்கர் ராஜா அவரோட BGM இருக்கும். உங்களுக்கு அவரோட ஃபேவரட்ஸ் மூவிஸ் சொல்ல முடியுமா? யார்? மியூசிக்காக யுவன் சாரோட ஃபேனுங்க. அவரோட சாங் எதுவுமே நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் வந்து மெலடி குடோன் அவர் எவ்வளோ போட்டிருக்காரு, அதெல்லாம் வரவே முடியாது. எந்த பாட்டுமே ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பாட்டை எடுத்துப்பாங்க. இப்போ சொன்ன லைனாக சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா ஸ்கூலில் நான் +1 படிக்கும் போதுலேருந்தே யுவன் சாரோட பெரிய ஃபேனுங்க. உண்மையிலேயே எங்கள் டீம் எல்லாருமே யுவனை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம். நிறைய ஃபெஸ்டிவலில் வந்து எல்லாரும் அப்போல்லாம் ஹீரோஸ் ஃபோட்டோ போட்டு பேனர் வச்சுருக்கோம், நாங்கள் யுவன் ஃபோட்டோ போட்டு பேனர் வைப்போம். இது யுவன் சார்கிட்ட கூட நான் சொன்னதில்லை, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எனக்கு ஒரு பாட்டு மட்டும் இந்த தங்கமீன்களோட நதி வெள்ளம் மேலே பாட்டு மட்டும் என்னன்னு தெரியாது. அந்த பாட்டு நமக்குன்னே யுவன் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் எனக்கு எப்போவுமே அதுவாது. இது தாண்டி எனக்கு யுவன் சாரோட பிடிச்ச பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா பகவான் ரேப் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஏரியா உள்ளே வராத இந்த மாதிரி இவர் போட்ட அந்த ஐபிட் சாங்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஷூட்டிங் கிளம்பி போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது கூட எடுத்து மாட்டிட்டு எங்கள் ஏரியா உள்ளே வராது அப்படி அந்த எனர்ஜியில் தான் போகும். அந்த எனர்ஜி கொடுக்குற பாட்டில் யுவன் வந்து ஒரு மேஜிக் மேனுங்க. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கடலுக்கு அடியில் போய் ஒரு அற்புதம் இதுவா அப்படின்னு பார்ப்போமே, அந்தமாரி யுவன். அது அந்த மாதிரி எதுவுமே சொல்றது வார்த்தைகளே இல்லை. சூப்பர் சார். விஷால் சாரோட மூவிஸில் ஸ்டண்ட்டுக்காக உங்களுக்கு பிடிச்ச படங்கள் சொல்ல முடியுமா? அவர் எல்லா படமும் தாங்க ஸ்டண்ட். அதாவது விஷால் சார் வந்து ஒரு ஆக்ஷன் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர் ஒன்று பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த ஃபைட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னு ஒன்று யோசிச்சுட்டு இருப்பார். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவோம், இந்த ஆர்டிஸ்டோட ஒரு காமனான நேச்சர் ஒன்று இருக்குங்க. அது தப்பாக ரைட்டானலாம் எனக்கு தெரியாது, தப்பு கிடையாது கண்டிப்பாக. என்னென்னா நம்ம ஒன்று சொல்லுவோம், சார் இங்கே நான் இப்படி ஒரு டைலாக் போட்டுக்குவா, சார் இப்படி ஒன்று போட்டுக்குவா, சில பேர் தலைவா இப்படி ஒன்று போட்டுக்குவான்னு சொல்லிட்டு டைலாக் உள்ளே போட பார்ப்பாங்க அதாவது ஒரு சீனில். ஆனால் விஷயம் என்ன பண்ணான்னா அந்த ஆக்ஷன் எப்படி எல்லாம் பண்ணலன்னு ஆக்ஷனில் யோசிப்பார் அவர். பேசிக்கலாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்.
டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சார் ஒரு படமாக இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு துப்பறிவாளன் 2. அவர் என்னென்னா அந்த ஆக்ஷனில் இவன் எதுனா 4 பேர் ஓகே 4 பேரை இப்படி பிடிச்சி நிறுத்துறீங்க சார் மாஸ்டர் சொன்னால் அவர் ஒன்று சொன்னதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு அந்த இதுக்குள்ளே போவார். அது ரொம்ப அவரோட இது. இந்த படத்தில் ஆக்ஷன்லாம் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபைட்டுன்னெலாம் இருக்காதுங்க இந்த படம். இந்த படத்தில் இருக்கிற ஸ்டண்ட் வந்து ஒரு அட்வென்ச்சரோட ஃபீல் இருக்கும், ஒரு சர்வைவலோட ஃபீல் இருக்கும். அதுலேயே கதை நகர்றதுனால நீங்கள் அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவீங்க ஆடியன்ஸாக. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இன்னும் முக்கியமான விஷயம், இந்த படம் தேட்டரில் ரொம்ப பார்க்க வேண்டிய படம். இந்த தேட்டரில் நம்ம மிஸ் பண்ணோம். சில படங்கள் இருக்கும் இல்லைங்க, நல்ல படம் கெட்ட படம்ன்றதை தாண்டி இதோட அந்த இம்பேக்டை, அந்த பிரம்மாண்டத்தை நம்ம ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குற மாதிரியோ இதுவும் இல்லாமல் அந்த சர்வைவல் இதுவே நம்ம அத்தனை பேருக்கு நடுவில் ஒருத்தன் ஓடிட்டுருக்கான்னு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும். உங்களுக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இது விளம்பரத்துக்காகலாம் சொல்ல, படத்தில் தேட்டரில் பார்க்கும்போது இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். இயக்குனர் வினோத்குமாரோட அடுத்தடுத்த கதைகள் எந்த ஜேனரில்? ஜேனர் நான் கண்டிப்பாக பிரதர் எனக்கு வந்து கமர்ஷியல் ஆக்ஷன் ஜேனரில் தான் நான் இது பண்ணுவேன். ஆக்ஷன்னா அது ஃபுல்லி இந்த மாதிரி அட்வென்ச்சராகவோ சர்வைவலாகவோ இப்படியே தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. படம் நான் என்ன ஜேனரில் பண்ணுவேன்றதை தாண்டி புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த அனுபவத்தை நான் உண்டு பண்ணணும், ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஆடியன்ஸுக்கு கடத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகும். இது இப்படி அது புதுசாக இருக்கும் கண்டிப்பாக. அதேமாரி அடுத்த படங்கள்லையும் என்ன படங்கள் எனக்கு கடவுள் விதிச்சிருக்காரு, எந்த படங்கள் எனக்கு நடக்கணும்னு இருக்கோ அதில் வந்து நான் இன்னொரு ஒரு அனுபவத்தை க்ரியேட் பண்ண தான் இது பண்ணுவேன். இப்போ அப்கமிங்கில் டைரக்ஷன் ஃபீல்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற டிப்ஸ்? எதுவுமே சொல்ல முடியாது. நானே இப்போ தான் முதல் படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் ரிலீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் என்னோடய ஐடியாலஜி வெளியில் எல்லாருக்கும் தெரியும், அந்த ஐடியாலஜி எல்லாருக்கும் பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இதுக்கான டிப்ஸை எல்லாம் சொல்கிறதா இருந்தால் எனக்கு முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ் அவங்கள தான் நானே ஃபாலோ பண்ணுறேன். அவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படியே எனக்கு பிடிச்ச ஒரு டிப் சொல்லணுன்னா நம்மளுடைய சிந்தனை தாங்க. நம்ம என்ன செய்கிறோம், அப்புறமேட்டு எந்த வழியில் போகிறோன்றதெல்லாம் தாண்டி நம்ம என்ன சிந்திக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சினிமா சார்ந்து என்ன சிந்திக்கிறோம், நம்ம முதல் படத்துக்கு என்ன பண்ணலான்னு நம்ம என்ன சிந்தனையை உருவாக்குறோன்ட்டு அந்த சிந்தனையை தெளிவாகவும் சரியானதாகவும் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த கட்டங்கள் நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கலாம். சூப்பர் சார். லத்தி படம் தியேட்டரில் வெளியாகி பெரிய வெற்றி அடைய சினிமா மலர் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் பிரதர்.